ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்சிஎம் அண்ட் HCF அப்படிங்கிற மேக்ஸ் டாபிக் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து வீடியோ வந்து நம்ம போட்டிருந்தோம். சரியா, பார்ட் 1 வந்து நம்ம ஒரு 6 மாடல் வந்து பார்த்துருந்தோம் அதில். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 5 மாடல் வந்து பார்க்க போகிறோம். சரியா, டைப் 7, 8, 9, 10, 11 ஒரு 5 மாடல் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கையில் வந்து நோட்டும் பெண்ணும் எடுத்துக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றா சொல்ல சொல்ல தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. சரி, ஓகேவா? ஸோ கொஷின் வந்து நான் காமிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஸோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஷின் எழுதிக்கலாம் செய்யும்போதே. இல்லையா, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு கடைசியாக கிளாஸ் முடிஞ்சோன்னா கூட எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து கவனமாக நோட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம போன ஒரு 6 மாடல் பார்த்தோம். அது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இதையும் வந்து கவனமாக பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரியலை, வேறு எதுவும் சந்தேகங்கள், டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. சரியா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்த்தோம் அப்படின்னா, ஃபைண்ட் எல்சிஎம் ஆஃப் 35a² c³ அதுக்கப்புறம் 42a³ cb², அதுக்கப்புறம் 30ac² b³ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? ஸோ எல்சிஎம் வந்து இந்த இதுக்கு வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ போனது வந்து நம்ம வெறும் நம்பர் மட்டும் வச்சு இந்த மாதிரி ஸ்கொயரில் வந்தது பார்த்தோம். சரியா, அடுக்குகளில் வந்ததை பார்த்தோம். ஸோ இந்த வாட்டி லெட்டரும் சேர்ந்து வந்திருக்கு. சரியா? சரி, ஓகே. ஸோ இது எப்படி சொல்கிறது, எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, 35a² c³ அதுக்கப்புறம் b. சரியா, 42a³ cb², அதுக்கப்புறம் 30ac² b². சரியாப்பா? இதான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, சிம்பிள்ப்பா. நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எல்சிஎம் போடுங்க. சரியா, எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. நம்பரை மட்டும், இந்த நம்பர்ஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வருது, 35, ஒரு நிமிஷம் இருங்க. 35, 42, அதுக்கப்புறம் 30யா? ஸோ இதுக்கு மட்டும் எடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 5 டேபிள் போடலாமா? 5 டேபிளில் போட்டோம்னா, ஸோ 7 5 35, 42 அப்படியே எடுத்துக்கோங்க. 6 5 30. ஓகேவா? ஸோ அடுத்து 7வது வாய்ப்பாடில் போடுங்க. 7, 7வது வாய்ப்பாடில் போட்டோம்னா, ஒரு நிமிஷம் இருங்க. 7 வேணாம், ஃபஸ்ட்டு 6ல் போடுவோம். ஓகேவா? 7, மறுபடியும் இங்கே 7, 7 6 42 வந்துருமா? திரும்ப இங்கே 1. அப்போ 2 7 நம்மளுக்கு கிடச்சிருச்சா? ஸோ இப்போ 7 போட்டோம்னா 1, 1, 1 ஈஸியாக முடிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன வருது, 5 × 6 × 7. சரியா? ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 30, 30 × 7 வந்து 210. ஓகேவா? ஸோ 210 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். இப்போ நம்ம இதை எப்பயும் போல் எப்படி எழுதுவோம்? ஸோ வந்து 210 அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதிக்கோங்க எல்சிஎம்க்கு. ஓகேவா? ஸோ இந்த இந்த ஸ்கொயரில் வந்துச்சுன்னா, க்யூபில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி பார்ப்போம், எது அடுக்குலேயே பெரிய நம்பராக இருக்கோ ஸோ அதை வந்து எடுத்து எழுதுவோமா? ஸோ அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏக்கு பாருங்கள், A² இருக்குது, A³ இருக்குது, A மட்டும் இருக்குது. A பவர் 1ப்பா, A மட்டும் இருந்தால் அர்த்தம். ஸோ அப்போ இதில் வந்து பெரிய அடுக்குள்ள நம்பர் என்ன, A³. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிறது. சரி, அதை எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்க, C³ இருக்கு, C பவர் 1 இருக்கு, அதுக்கப்புறம் C² இருக்கு. இதில் எது பெருசு, C³ தான் பெருசு. அப்போ C³ வந்து எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து B பவர் 1 இருக்கு, B² இருக்கு, B² இருக்கு. அப்போ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கலாம், B² எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஸோ 210 A³ C³ B³ அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ B³ இந்த இடத்துல B³ வரணும், க்யூப் வரணும். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து B³ தான் வந்து வரும். சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ரைட், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, நெக்ஸ்ட் சம் போகலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. இது சம்மே உங்களுக்கு பெரிய சம்மா தெரியும், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷில் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே இடத்தில் துவக்கி ஒரே திசையில் ABC என்பவர்கள் செவ்வக பூங்காவை சுற்றி ஓடுகின்றனர். சரியா? ஒரு முறை சுற்றி வர ஏக்கு வந்து 252 வினாடிகள் வந்து எடுக்குதுப்பா. ஸோ அதுக்கப்புறம் பிக்கு 308 வினாடிகள் வந்து எடுத்துக்கிறது. 308 செகண்ட்ஸ். சரியா? வினாடிகள்னா செகண்ட்ஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சிக்கு வந்து 198 செகண்ட்ஸ் வந்து ஆகுது. சரியா? ஓடத் தொடங்கிய பிறகு அதே துவக்க புள்ளியில் இந்த மூவரும் எத்தனை வினாடிகளுக்கு பிறகு சந்திப்பார்கள் அப்படின்னு வந்து கேட்குறாங்கப்பா. சரியா?
எத்தனை வினாடிகளுக்கு பிறகு ஒரே இடத்துல சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செவ்வக சாரிப்பா செவ்வகம்னா அது வேறு டிசைனில் போயிடும் போல். ஸோ இந்த பக்கம் வரைவோம். கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த சைஸில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூங்கால ஏபிசி அப்படிங்கிறவங்க ஸோ இந்த பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. ஏ கமா பி கமா சி இந்த பாயிண்ட்ல நடக்க ஸ்டார்ட் பண்ணி இப்படியே நடந்து சுற்றி இப்படியே வராங்கப்பா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நடந்து போகும்போது ஏக்கு வந்து 252 செகண்ட் தேவைப்படுது, பிக்கு 308 செகண்ட் தேவைப்படுது, சிக்கு 198 செகண்ட் தேவைப்படுது. எதுக்குன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆரம்பிச்சு திரும்ப இதே பாயிண்ட்டுக்கு வந்து வர்றதுக்கு. சரியா? ஸோ இப்போ 3 பேரும் வந்து நடக்க தொடங்கிட்டாங்க. இப்போ 3 பேரும் எப்போ ஒன்றா சந்திப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நடந்துகிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு டைமிங்கில் போகிறாங்க. சரியா? ஸோ திரும்ப இந்த 3 பேரும் எப்போ ஒரே இடத்துல சந்திப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? ஸோ 3 பேர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு பாட்டி, ஒரு அதுக்கப்புறம் அவங்க ஒரு அம்மா, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன பாப்பா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம 3 பேர். சரியா? ஸோ ஏபிசின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் நடக்கிறதுக்கு வேறு வேறு டைமிங் வந்து செலவாகும் இல்லையா? ஸோ அந்த பூங்கா வந்து சுற்றி நடந்து வராங்க. அப்படி வரும்போது திரும்ப எப்போ அவங்க எல்லாரும் ஒரே மாதிரி அந்த பாயிண்ட் வந்து சந்திக்கிறாங்களோ, ஒரே இடத்துல வந்து அவங்க நடக்கும்போது சந்திக்கிறாங்களோ, ஸோ அப்போ வந்து அதோட இது என்ன? அதோட செகண்ட்ஸ் என்ன? எப்போ வந்து அந்த 3 பேரும் ஒண்ணா சந்திப்பாங்க அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரியா? ஸோ நம்மளே வந்து வீட்டோட இல்ல ஃபேமிலியோடலாம் எங்கேயாவது நம்ம வெளிய போறோம்னு வைங்களேன். ஸோ கோயில சுத்த போறோம். ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா, பூங்கா அந்த மாரி போனோம்னா, நம்ம ஒருத்தவங்களும் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போறோம் அப்படின்னா, திரும்ப ஒரே இடத்துல சந்திப்போம் இல்லையா? இடையில வந்து எதார்த்தமா வந்து அவங்க இந்த பக்கம் வருவாங்க. நம்ம இந்த பக்கம் வரும்போது மீட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி கேட்குறாங்க. ஸோ அந்த மாரி 3 பேரும் எப்ப திரும்ப மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. சரியா? ஸோ பாயிண்ட் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. சம்ம வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால ஈஸியா வந்து போட முடியும். சரியா? ஸோ அதுக்கு தான் இத்தன தடவ சொல்றது. ஸோ ஏன் வந்து திரும்ப திரும்ப சொல்றீங்க சார் அப்படின்னு வந்து கேட்காதீங்க. ஓகே. இப்ப 8த் சம் பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்கப்பா? ஏ வந்து 252 செகண்ட். அதுக்கப்புறம் பி வந்து 308 செகண்ட். அதுக்கப்புறம் சி வந்து 198 செகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா? ஓகே. ஸோ இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 252, 308 அதுக்கப்புறம் 198 ஆகிய 3 நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய நம்பரா இருக்கே சார், எப்படி சார் எடுக்கிறது? தெரியலைனாலும் 2 தான். நான் அதாவது அத எப்படி பண்றதுன்னு தெரியலன்னா, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அத வச்சு மூவ் பண்ணி போயிறணும். அவ்வளோதாங்க சம்மு. ஸோ இப்போ பாருங்க. ஸோ 1 அதுக்கப்புறம் இங்க 2 12க்கு போனா 6 126 திரும்ப இங்க 1 மீதி 1 போனா 10 5 திரும்ப மீதி 4 இருக்கா? ஸோ மீதி 8 இருக்கா? 4 154 அப்ப 2 இன்டூ 154 இன்டூ 2 308 அடுத்து 198 இதை எப்படி டிவைட் பண்ணலாம்? 9 2 18 ஸோ மறுபடியும் ஒரு 1 இங்கிட்டு மிச்சம் இருந்துச்சுன்னா 18 அப்போ திரும்ப 9 ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ திரும்ப 9வது வாய்ப்பாடில் போடலாமா? ஸோ 99 வருதாங்கிறதுனால 9ல் போடுவோம். ஸோ 126 எப்படி கழியும்? 1 ஸோ மிச்சம் வந்து 3 3 36னா 4 ஓகேவா? அப்போ 14 அதுக்கப்புறம் மீதி 154 கழியாது. அதை அப்படியே இறக்கிக்கோங்க. திரும்ப இங்கே 11 ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. ஸோ அடுத்து 14வது வாய்ப்பாடில் போடலாமா? இல்ல 11ல போடுவோம். ஸோ 11ல போட்டோம்னா 14 ஸோ இங்க வந்து 14 11னா 154 திரும்ப 11 ஓகேவா? ஸோ அப்ப திரும்ப பாருங்க. சாரி இங்க 11 வராது. 1 வந்துரும். 11ல தானே போடுறோம். அப்ப இங்க 1 ஓகேவா? ஸோ பாருங்க அடுத்து 14 14 இருக்கா? அப்ப 14 போட்டுக்கோங்க. 1 1 1 ஓகேவா? ஸோ சார் 14 2மே இருக்குல்ல. 2மே அவ்வளோதானே. இப்ப 14 தானே போட்டு கழிக்க போறோம். ஸோ மத்த இதுலலாம் நம்ம இந்த இடத்துல 2 3 இந்த மாரி வந்துச்சுன்னா அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ அப்படியே வச்சுட்டு டைரக்ட்டா எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிருவோம். ஸோ அதே மாரி இப்போ உங்களுக்கு 2 இடத்துல வருதுன்னா, நீங்க அப்படியே வச்சுக்க கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு வாட்டி 14 போட்டு அத வந்து கழிச்சிரணும். ஸோ இப்போ வந்து நீங்க இந்த மாரி வருது. 2 2 3 1 இப்படி வருது. சரியா? ஸோ இதுக்கு முன்னாடியே நீங்க நெறையா ஸ்டெப்பு போட்டுட்டீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 2, 4 இப்படிலாம் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க அப்படியே நிப்பாட்டிக்கலாம்ல. இங்க 2, 2, 3 தானே இருக்கு. அப்படியே மொத்தமா 2 இன்டூ 4 இன்டூ 2 இன்டூ 2 இன்டூ 3 அப்படின்னு வந்து மல்டிப்ளை பண்ணலாம்ல. அப்படி வந்து நீங்க கேட்கலாம். அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரே மாரி 2ஆ இருந்தாலும் சரி, இல்ல 3ஆ இருந்தாலும் சரி, இல்ல 4ஆ இருந்தாலும் சரி 2 வாட்டி வருது அப்படின்னா, இங்க 14 வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்க ஒரு 14 வந்திருக்கு. பக்கத்துல ஒரு 14 வந்திருக்கு. ஸோ அப்ப இதோட நீங்க வந்து நிப்பாட்டிறக்கூடாது டிவிஷன. திரும்ப இங்க ஒரு நம்ம 14ன்னு போட்டு திரும்ப அத வந்து இறக்கணும். சரியா? 1 1ன்னு இறக்கணும். ஒரு நம்பர் தான் இருக்கணும்.
சரியா? நீங்க மொத்தமா அப்படி பண்ற மாரி இருந்தாலும், ஸோ கடைசியில இப்ப 2 இல்ல 3 இப்படி 5 இப்படி வந்து நிக்குதுனாலுமே, இந்த மாரி ஒரே ஒரு நம்பரா தான் இருக்கணும். திரும்ப இங்க 2ன்னு இருந்துச்சுன்னா, நீங்க இங்க திரும்ப 2 போட்டு, இத மறுபடியும் வந்து 1, 3, 5, 1ன்னு வந்து குறைக்கணும். சரியா? ஸோ அப்படியே வந்து எடுத்து எழுதிறக்கூடாது. ஆன்சர் தப்பா வந்துரும். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. நான் போன வீடியோல சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல இது. புரிஞ்சுச்சு அப்படின்னா புரிஞ்சுன்னு சொல்லுங்க. இல்லைன்னா கமெண்ட்ல புரியலைன்னா, கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் நெக்ஸ்ட்டு டைப் வந்து போடும்போது, நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் வந்து நம்ம எழுதப் போறோம். சரியா? ஸோ இப்போ இதுக்கு வந்து எல்சிஎம் எழுதுனீங்கன்னா என்ன வரும் நம்மளுக்கு? என்னென்ன வந்திருக்கு? 2 இன்ட்டு 9 இன்ட்டு 11 இன்ட்டு 14ப்பா. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 இன்ட்டு 9 எவ்வளோ? 18. 18 இன்ட்டு 11. ஸோ அப்படியே வந்து மல்டிப்ளை பண்ணுங்க. 2 இன்ட்டு 9 18. 18 இன்ட்டு 11 அப்போ எவ்வளோ வரும் நம்மளுக்கு? 18 இன்ட்டு 11னா 198. ஓகேவா? ஸோ 198. இது 18. இதுலேருந்து போட்டோம் 198. 198 இன்ட்டு 14 எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 2 சாரி 2 7 7 2 செகண்ட்ஸ்ப்பா. ஓகேவா? 2772 செகண்ட்ஸ். சரிங்களா? ஸோ செகண்ட்ஸ்ல இருக்கு. ஆனா அங்கே வந்து என்ன நம்மளுக்கு குடுத்துருக்காங்க? நிமிடங்கள்ல குடுத்துருக்காங்க. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இத 60ஆல டிவைட் பண்ணணும். ஏன் 60ஆல டிவைட் பண்றோம்? அது வந்து நீங்க பேசிக்ஸ் மேத்ஸ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் அதில சொல்லியிருந்தேன். 1 நிமிஷம் அப்படிங்கிறது 60 செகண்ட். சரியா? ஸோ இப்ப இங்க 2772 செகண்ட நம்ம 60 அ ச 60 அதாவது 2772 செகண்ட நம்ம நிமிஷமா மாத்தணும். மினிட்ஸா மாத்தணும்னு நம்ம 60ஆல டிவைட் பண்ணா தான் அத நம்ம நிமிஷமா மாத்த முடியும். ஓகேவா? ஸோ அப்ப இத அடிச்சு குடுத்தோம் அப்படின்னா, என்ன வரும்? 2772 60ஆல டிவைட் பண்ணுங்க. 4 6 பக்கத்துல புள்ளி வச்சோம்னா 1, 2 ஓகேவா? ஸோ அப்ப எவ்வளோ வரும்? 46 நிமிஷம் 12 செகண்ட்ஸ். ஓகேவா? 46 நிமிஷம் 12 செகண்ட் அப்படின்னு வந்து ஆன்சர் வரும்ப்பா. ஓகேவா? ஸோ அது வந்து ஆப்ஷன்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத வந்து நீங்க டிக் பண்ணிறலாம். சரியா? ஸோ இதுதான் மெத்தட். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப டஃப்பான கணக்கு. சரியா? இது நமக்கு கேட்க மாட்டாங்க. சரியா? பயப்படாதீங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சம்மு. உங்களுக்கு இத விட ஈஸியா தான் வந்து எக்ஸாம்ல கேட்பாங்க. இருந்தாலும் நீங்க இதையே வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மத்த சம் வந்து ஈஸி ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையே வந்து எடுத்து நடத்தியிருக்கோம். சரியா? ஸோ அதனால வந்து நீங்க வொரி பண்ண வேணாம். இந்த அளவுக்கு பெரிய சம்லாம் குடுக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ டைப் 9 பாருங்க. டைப் 9 பொறுத்தவரைக்கும் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ரோப் தட் கேன் பி யூஸ்டு டு மெஷர் எக்ஸாக்ட்லி த ரோப்ஸ் ஆஃப் லென்த் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அண்ட் 4 மீட்டர் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்கப்பா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளின் நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் என்ன? அதாவது அதிகபட்சம்னு கேட்டாலே நம்மளுக்கு எல்சிஎம் தான். சரியா? ஸோ குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டா தான் HCF வரும். அதிகபட்சம்னு கேட்டாலே நம்ம சாரிப்பா. அதாவது குறைந்தபட்சம்னு கேட்டா தான் நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கணும். சரியா? ஸோ அதிகபட்சம்னு வந்தாலே நம்ம HCF தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளுக்கு வந்து இத HCF வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா இத வந்து நம்ம எப்படி எழுதணும்? ஃபர்ஸ்ட் வந்து டைப் 9 ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கூட்டிக்கிறோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பாருங்க. ஸோ நமக்கு என்னென்ன குடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லென்த் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லென்த் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 4 மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒண்ணு குடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு வந்து என்ன தெரியும்? 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப 3 மீட்டர் அப்படிங்கிறது 300 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 4 மீட்டர் அப்படிங்கிறது 400 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப இங்க 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் நம்ம? 100
+ 20 = 120 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாமா? ஓகே, சூப்பர். அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 300 சென்டிமீட்டர் + 60 சென்டிமீட்டர் = 360 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதலாமா? அடுத்து பாருங்க 4 மீட்டர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? 400 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எழுதலாமா? ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட்டா எல்லா வேல்யூவும் சென்டிமீட்டர்ல கிடைச்சிருச்சா? ஸோ இப்ப பாருங்க, இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து HCF எடுக்க போறோம். 120, 360 அதுக்கப்புறம் 400 ஓகேவா? ஸோ இது எல்லாருமே இது HCF பொறுத்தவரைக்கும் என்னப்பா, நம்மளுக்கு 3 நம்பர் குடுத்துருக்காங்கன்னா, 3 நம்பருமே வகுப்படணும். ஒரு நம்பர் இப்ப நம்ம எடுத்து இத வகுக்கிறோம் அப்படின்னா, 3 நம்பருமே அதுல வந்து வகுப்படணும். சரியா? ஒரு நம்பர் வகுப்படலைனாலும் கூட, அதோட வந்து அந்த HCF வந்து கீழ இறக்க முடியாது. அப்படியே ஸ்டாப் ஆயிரும். ஓகேவா? ஸோ இப்ப வந்து நம்ம 10 எடுக்கலாமா? அதான் சிம்பிள் நம்மளுக்கு. எல்லாமே 10ல வந்து அடியாகும். ஸோ அப்ப பாருங்க 12, 36 இங்க 40 ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, இது எதுல போகும்? 4வது வாய்ப்பாடுல போகுமா? 4 4 4 3 12 சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, 4 3 12 4 9 36 அதுக்கப்புறம் 4 10 40 ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இறக்கலாமாப்பா? 3வது வாய்ப்பாடு போட்டு இறக்கலாமா? இறக்கக்கூடாது. ஏன்னா 3வது வாய்ப்பாடு போட்டா இது கழியும், இது கழியும். ஆனா இது வந்து கழியாது. ஓகேவா? அது போக நம்மளுக்கு இங்க அடுத்தடுத்த எண்கள் வந்துருச்சு. 9க்கு அடுத்து 10 வந்துருச்சு. அப்ப நம்ம நேத்தே என்ன சொன்னோம்? அடுத்தடுத்த எண்கள், அதாவது 1க்கு அடுத்து 2 இல்ல 2க்கு அடுத்து 3 இல்ல 3க்கு அடுத்து 4 அந்த மாரி எந்த எண்கள் அடுத்தடுத்த எண்கள் அந்த வரிசையில வந்துட்டாலே, ஸோ அதனுடைய HCF அதோட 1 தான். ஓகேவா? ஸோ அதுக்கு மேல வந்து போகாது. ஸோ அப்ப அதோட இங்க வந்து 1 தான் வரும். திரும்ப 3 வரும், 9 வரும், 10 வரும். திரும்ப நீங்க 1 தான் போடணும். ஸோ இப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ அப்ப இங்க வந்து நம்ம இந்த 2 மட்டும் தான் நம்ம இங்கே எடுக்க போறோம். அப்ப 10 × 4 = 40 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஓகேப்பா. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சுன்னா வீடியோக்கு வந்து ஒரு லைக் போடுங்க. நான் அதுலருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? சரிப்பா. இப்ப அடுத்த சம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 2, 4, 6, 8, 10 மற்றும் 12 வினாடி இடைவெளிகள் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்கத் தொடங்குகின்றன. அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் என காண்க அப்படின்னு வந்து கேட்குறாங்கப்பா. அதாவது அ ஒரு கோயில்ல அப்படிங்கிற மாரி வச்சுக்குருவோமே. ஒரு கோயில்ல இல்ல சர்ச்சில வந்து ஒரு பெல் வந்து செட் பண்ணியிருக்காங்கப்பா. அந்த பெல் வந்து என்ன மெக்கானிசம்ல வந்து செட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பெல் வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்கும். மொத்தம் வந்து எத்தன பெல்னா 6 பெல் வந்து செட் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த 6 பெல் வந்து ஒரு பெல் 2 செகண்டுக்கு ஒருக்கா அடிக்கும். இன்னொரு பெல் 4 செகண்டுக்கு ஒருக்கா அடிக்கும். இன்னொரு பெல் 6 செகண்டுக்கு ஒருக்கா அடிக்கும். இன்னொரு பெல் 8 செகண்டுக்கு ஒருக்கா, இன்னொன்னு 10 செகண்டுக்கு ஒருக்கா, இன்னொன்னு 12 செகண்டுக்கு ஒருக்கா. சரியா? ஸோ இப்ப இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, 30 நிமிஷத்துக்குள்ள ஓகேவா? 30 நிமிஷத்துக்குள்ள இந்த பெல்லெல்லாம் வந்து எத்தன வாட்டி ஒரு சேர சேர்ந்து அடிக்கும்னு கேட்குறாங்க. அதாவது இப்ப 2 செகண்ட்ல வந்து ஒரு பெல் அடிக்குதுன்னு வைங்களேன். திரும்ப 4 செகண்ட்ல ஒரு பெல் அடிக்கும்போது, அது திரும்ப இன்னொருக்க அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா 2 × 2 2 செகண்டுங்கிற பெல்லோட வேலை என்னன்னா, 2 செகண்டுக்கு, அடுத்து 2 செகண்ட், அடுத்து 2 செகண்ட், அடுத்து 2, அடுத்து 2 செகண்ட், அடுத்து 2 செகண்ட், அடுத்து 2 செகண்ட் இந்த மாரி 30 நிமிஷத்துக்கு 15 தடவ அடிக்குமா? ஏன்னா வந்து இப்ப நம்ம 30 நிமிஷத்துக்கு 2 செகண்ட் அப்படின்னு கழிச்சோம்னா, நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 15 வருமா? ஸோ அப்ப 30 செகண்டுக்கு 30 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட 30 செகண்டுக்கு 15 தடவ அடிக்குமா? கரெக்ட்டா? ஸோ அப்ப 4 செகண்டுக்கு அப்படிங்கிறது வந்து, இப்ப வந்து இங்க ஒரு வாட்டி அடிக்கும்போது, இங்க ஒரு வாட்டி அடிக்கும். அப்ப இது 2யும் கூட்டுனா 4 வந்துருச்சா? அப்ப 4 செகண்டுக்கு ஒரு பெல் அடிக்கும்போது, இந்த 2 செகண்ட் பெல்லும் சேர்ந்து அடிக்கும். புரியுதா உங்களுக்கு? திரும்ப 6 செகண்டுக்கு அடிக்கும்போது, இந்த 2 செகண்ட் பெல்லும் சேர்ந்து அடிக்கும். 3வது தடவ அடிக்கும்போது. சரியா? 3 2 6 அதுக்கப்புறம் திரும்ப இந்த 8 செகண்ட் பெல் அடிக்கும்போது, திரும்ப இது வந்து இந்த 2 செகண்ட் பெல் வந்து திரும்ப அடிக்கும். அப்ப 2 4 8 புரியுதாப்பா உங்களுக்கு? புரியுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ ரிப்பீட் ஆகும்ல. ஸோ வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும்னு நெனைக்கிறேன். சரியா? ஸோ ரிப்பீட் ஆகும் பார்த்துருக்கீங்களா? ஸோ அப்படி ரிப்பீட் ஆகுறது 30 நிமிஷத்திற்கு எத்தன தடவ இந்த மாரி ஒரு சேர அடிக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எல்லா பெல்லும் வந்து அதாவது 2 செகண்டுக்கு, 4 செகண்ட், 6 செகண்ட், 7 செகண்ட், 8 செகண்ட், 10 செகண்ட், 12 செகண்ட் இந்த எல்லா பெல்லும் இந்த 6 பெல்லும் ஒரு சேர எப்ப அடிக்கும்? 30 நிமிஷத்துக்குள்ள எத்தன தடவ அடிக்கும்? அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்ப இத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, வழக்கம் போல தான். நம்ம வந்து எல்சிஎம் வந்து எடுக்க போறோம். சரியா? ஸோ, இப்போ வந்து இதுக்கு எல்சிஎம் எடுங்க. 2, 4, 6, 8 அதுக்கப்புறம் 10 அப்புறம் 12 சரியா? ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ம். ம். ஓகே. 10 அப்புறம் 12 சரியா? ஸோ, இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 2ஆல எடுப்போமா? 1, 2, 3, 4, 5, 6 ஓகேவா? திரும்ப 2ஆல எடுங்க. 1 சாரி 1, 3, 2
5 3 ஓகேவா? திரும்ப 3ஆல் எடுக்கலாமா? ஸோ 3வது வாய்ப்பாடு எடுங்க. 1 1 1 2 5 1 ஏன்னா 2 வாட்டி 3 வந்திருக்கு. அப்போ வந்து நம்ம எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இனிமே வந்து தேவையில்ல. சரியா? இதோட வந்து நம்ம நிறுத்திக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அத வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 5 ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க 4 4 3 12 12 2 24 24 5 எவ்வளோப்பா? 120 120 செகண்ட்ஸா? மினிட்ஸாப்பா? செகண்ட்ஸ். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 120 நிமிஷமா? நிமிடமா? நொடியாங்கிறத கரெக்ட்டா வினாடிகளாங்கிறத கரெக்ட்டா நீங்க பார்த்துக்கிறணும். சரியா? ஸோ இந்த மாரி சம்ஸ்லாம் கேட்பாங்களா சார்? HCF, LCMல இது டிஃபரெண்ட்டா இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கேட்பாங்க. சரியா? அந்த குறைந்தபட்சம், அதிகபட்சம் அப்படிங்கிற மாரி கேட்டாங்கனாலே, குறைந்த நீளம், அதிகபட்ச நீளம் இந்த மாரி கேட்டாங்கனாலே, அதுல நீங்க HCF, LCM தான் எடுக்கணும். சரியா? ஸோ இதுவும் வந்து ஒரு டைப் தான். இதுலயும் இது வரக்கூடிய ஒரு டைப் தான். சரியா? ஸோ இப்போ வந்து இந்த 120 செகண்ட்ஸுங்கிறது எவ்வளோ நிமிட்ஸ்ப்பா? அதாவது இத 60ஆல டிவைட் பண்ணணுமா? 60ஆல டிவைட் பண்ணோம்னா 2 வருமா? அப்ப 2 2 மினிட்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பாருங்க 2 மினிட்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுறலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, போடக்கூடாது. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 30 நிமிஷத்துல எத்தன தடவ அடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப 30/2 அப்படிங்கிறத நம்ம டிவைட் பண்ணணும். அப்ப வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 15 வரும். சரியா? கரெக்ட்டா? அப்ப 30 நிமிஷத்துல அதாவது 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இந்த இந்த 2 செகண்ட், 4 செகண்ட், 6 செகண்ட், 8, 10, 12 செகண்ட்ல அடிக்கக்கூடிய 6 பெல்களும் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவ ஒரு சேர அடிக்குது. ஒரே டயத்துல அடிக்குது. சரியா? ஒவ்வொரு 2 நிமிஷமும் ஒரே டயத்துல இந்த 6 பெல்லும் அடிக்குதுப்பா. புரியுதா உங்களுக்கு? அப்ப 30 நிமிஷத்துக்குள்ள இதே மாதிரி எத்தன டைம் அடிக்கும்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம 30 நிமிஷத்துல 2 நிமிஷத்த டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 15 தடவ வந்து நம்மளுக்கு அடிக்கும் அப்படின்னு வந்து நம்ம போட்டோம்னா, அது கிடையாது. அது தப்பு. ஓகேவா? ஸோ கொஸ்டின இங்க வந்து நீங்க நல்லா ரீட் பண்ணணும். 15ங்கிறது ஆன்சர் கிடையாது. ஏன் அப்படின்னா, சார் 15 தான் சார் வரணும். கரெக்ட் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல நல்லா நீங்க நோட் பண்ணுங்க. கொஸ்டின் என்ன குடுத்துருக்காங்க? 2, 4, 6, 8, 10, 12 வினாடி இடைவெளிகளில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்கத் தொடங்குகின்றன. புரியுதாப்பா? ஒரு சேர அடிக்கத் தொடங்குகின்றன. தொடங்கும்போதே ஒரு சேர தான் அடிக்குது. நம்ம வந்து இங்க கணக்கு பண்ணது எப்படின்னா, இப்ப இது 30 நிமிஷம் அப்படின்னா, அதுல வந்து 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா 2 நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் அடிக்கும். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா அடிக்கும் அப்படிங்கிறம்போது, நம்ம எப்படி கணக்கு பண்ணுவோம்? 2, 4, 6, 8, 10, 12 சரியா? 14, 16, 18, 20, 22, 24 ஸோ இந்த மாதிரி 2ல இருந்து தான் வந்து நம்ம கணக்கு பண்ணி 30 நிமிஷம் வரைக்கும் பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 15 தடவ அடிக்குது அப்படிங்கிற மாரி சொல்றோம். ஆனா ஆரம்பிக்கும்போதே ஒரு சேர அடிச்சிருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் இருக்கு. அப்ப பார்த்தீங்களா? அப்ப வந்து அதையும் நம்ம கணக்குல சேர்க்கணும் இல்லையா? ஸோ அப்ப 15 பிளஸ் வந்து 1 அப்ப இஸ் ஈக்குவல் டூ 16 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதாப்பா? சம் புரியுதான்னு பாருங்க. புரிஞ்சுச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நான் அதுலருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ ஈஸியா வந்து புரியும்னு நெனைக்கிறேன். சரியா? ஸ்டார்ட்டிங்லயே ஒரு டைம் அடிச்சிருதுப்பா. அதாவது 30 செகண்ட் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு சேர அடிக்குது. தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. டீட்டெயிலா கூட சொல்றேன். 30 நிமிஷத்துக்கு அதாவது 6 பெல்லுப்பா. 6 பெல்லும் ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கவும் ஒரே மாதிரி ஒரே டயத்துல அடிக்குது. ஒரு சேர அடிக்குது. சரியா? ஸோ அப்படி பார்த்தோம்னா 30 நிமிஷத்துல 15 தடவ அடிக்கும். ஏன்னா 2 நிமிஷத்துக்கு ஒருக்கையா, அப்ப 30 நிமிஷத்த 2 நிமிஷத்தால டிவைட் பண்ணோம்னா 15 தடவ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பெல்லு வந்து ஒரு சேர அடிக்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த 30 நிமிஷத்துக்குள்ள. ஆனா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருக்க வந்து அடிக்குது. ஒரு சேர அடிச்சு தான் வந்து ஆரம்பிக்கவே செய்யுது. 0ல இருக்கும்போதே. சரியா? நம்ம வந்து எப்படி கணக்கு பண்ணுவோம்? 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26, 28, 30 அப்ப 15 தடவ அடிக்குது. 2ல இருந்து நம்ம கணக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா இது 0ல ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு சேர தான் அடிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப அந்த பாயிண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். அப்ப 15 பிளஸ் 1 ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அடிச்சது. அப்ப மொத்தம் 16 தடவ 30 நிமிஷத்துக்குள்ள ஒரு சேர பெல் அடிக்குது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ கவனமா பார்த்து போடணும்ப்பா. 15 எடுத்தோனே ஆப்ஷன் ஏலே வச்சிருப்பாய்ங்க. நீங்க 15 வந்தோனே, ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு டிக் பண்ணிருவீங்க. கவனமா போடணும் இந்த சம்ம. இன்னொரு வாட்டி திரும்ப இந்த வீடியோ வந்து ரீகேப் பண்ணி பார்த்துட்டு கூட நல்லா மைண்ட்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்த சம் பாருங்க. டைப் 11ப்பா. ஓகேவா? ஸோ இதான் வந்து கடைசி டைப்பு. டைப் 11ல நம்மளுக்கு 6, 7, 8, 9 மற்றும் 12ஆல வகுப்படும் பொழுது, மீதி 1 என வரும் மிகச்சிறிய எண்ணினை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்கப்பா. சரியா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 6, 7, 8, 9, 12
6, 7 சாரிப்பா 7, 8, 9, 12 அப்படிங்கிற இந்த 5 நம்பர் குடுத்துட்டாங்கப்பா. இத வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகேவா? இத நம்ம எல்சிஎம் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். சரியா? ஸோ அந்த வேல்யூ வந்து பிளஸ் வந்து 1 பண்ணணும்னா, நம்மளுக்கு இந்த ஆன்ஸர் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து குடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ல குடுக்கல. ஸோ ஆப்ஷன் வந்து நான் இங்க குடுக்குறேன். அத வந்து எழுதிக்கோங்க. ஓகேவா? இத எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு மீதி 1 வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்கப்பா. சரியா? அப்ப நம்மளுக்கு இங்க என்னென்ன ஆப்ஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 375 இத வந்து சேர்த்து எழுதிக்கோங்கப்பா அந்த கொஸ்டினோட. பி வந்து 490 சரியா? சி வந்து இத ஆப்ஷன் வச்சு தான் நம்ம ஈஸியா போட முடியும். அதுக்காக தான் 505 சரியா? டி வந்து நம்மளுக்கு 550 அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. சரியா? நம்மளுக்கு இங்க மீதி 1 வரும்னு சொல்லியிருக்காங்களா? அப்ப என்னன்னா, நம்மளுக்கு இங்க இதுல ஏதோ ஒரு நம்பரு நம்மளுக்கு எல்சிஎம்மா வரும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது, ஸோ அதுல வந்து மீதி 1 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப மீதி 1 இருக்கும்னா, அப்ப அந்த ரியல் நம்பர் நம்மளுக்கு கிடைக்கணும்னா, இந்த நம்பர்ல எல்லாத்தையும் நம்ம 1 கழிக்கணுமா? சரியா? இப்ப உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்ப 505 ஒரு நிமிஷம் இருங்களேன். என்னாச்சு? ஆ. எக்ஸாம்பிள் இருங்கப்பா. இப்ப வந்து 375ன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இத வந்து நம்ம வந்து இதுதான் எல்சிஎம்ல நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து 1 வருதாம். ஓகேவா? அப்ப அந்த பேலன்ஸ் வந்து நம்ம இங்க கழிக்கணும். அப்பதானே இதோட ரியல் நம்பர் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ அப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இத எல்லாத்தையும் -1 பண்ணணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் -1 பண்ணுங்க. 374 இது வந்து 489 இது வந்து 504 அதுக்கப்புறம் இது வந்து 549 ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரியலா உள்ள நம்பர்ஸ். சரியா? ஸோ இப்ப நம்ம இப்ப நம்ம இத ஈஸியா வந்து கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, நம்ம வகுபடும் தன்மைகள். நம்ம பேசிக் கிளாஸ்ல வந்து பார்த்திருந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அத பார்த்திருந்தீங்கன்னா, இந்த சம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? ஸோ இதுல எந்தெந்த நம்பர் வந்து இந்த எல்லா நம்பராலயும் வகுபடணும். எல்சிஎம்னா அதானப்பா? உங்களுக்கு புரியுதா? ஸோ எல்சிஎம்னா என்ன? நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வேல்யூ வந்து, இங்க மேல நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா நம்பர்லயுமே வந்து வகுபடக்கூடிய ஒரு சிறிய எண். அதுதான் வந்து அந்த நம்பர் சீரிஸ்லயே வந்து மிகச்சிறிய எண். இப்ப 374னா, 374க்கு கீழ உள்ள எந்த எண்ணுமே, இந்த 5 நம்பராலயுமே வந்து டிவைட் ஆகாது. 5 நம்பராலயுமே டிவைட் ஆகணும். ஏதாவது 2 நம்பர்ல ஆகுது, 3 நம்பர்ல ஆகுது அப்படி இருக்கக்கூடாது. 6, 7, 8, 9, 12 அப்படிங்கிற இந்த 5 நம்பராலயுமே அந்த ஒரு எண் வந்து டிவைட் ஆகணும். சரியா? அதுதான் வந்து எல்சிஎம். சரியா? ஸோ இப்ப அப்படி நம்ம பார்த்தோம்னு வைங்களேன், வகுபடும் தன்மைய பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 6 இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இருக்கு? 6 இருக்கு, 8 இருக்கு, 12 இருக்கு, 9 இருக்கு. சரியா? அப்ப நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பாடுல இது கழியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது வாய்ப்பாடுல கழியணும், 3வது வாய்ப்பாடுல கழியணும், 4 அதுக்கப்புறம் 9. 2ங்கிறது 6க்கு வந்துரும், 8க்கு வந்துரும், 12க்கு வந்துரும். சரியா? இப்ப 2 நாளா 2 3ஆ 2 இன்டூ 3 வந்து எவ்வளோ? 6 வந்துருச்சா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேற என்ன வரணும்? அவ்வளோதான்ப்பா. ஸோ நம்மளுக்கு இந்த வாய்ப்பாடுகள்ல வந்துச்சுனாலே, நம்ம வந்து இதுக்கு ஓகே ஆயிரும். சரியா? ஸோ இப்ப நம்மளுக்கு 2வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்னப்பா ஃபர்ஸ்ட்டு ரூலு? கடைசி எண் வந்து 2, 4, 6, 8 இல்ல 0வா இருக்கணும். சரியா? ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா, நம்மளுக்கு இங்க கடைசி எண் வந்து 2, 4, 6, 8, 0ல இந்த 2 ஆப்ஷனுமே வரல. அப்ப இந்த 2 ஆப்ஷனும் கிடையாது. கேன்சல் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்து இத பாருங்க. இது வந்து 2வது வாய்ப்பாடுல வகுப்படும் போல. ஏன்னா 2, 4, 6, 8 0ல வந்து வருது. 4 வந்திருக்கு. இங்கேயும் 4 இங்கேயும் கடைசி எண் 4 வந்திருக்கு. சரியா? ஸோ 3வத பொறுத்தவரைக்கும் 3வது வாய்ப்பாட பொறுத்தவரைக்கும், நம்மளுக்கு வந்து என்ன ரூலு? நம்மளுக்கு வந்து கூடுதல். அதாவது அந்த எண்ணினுடைய கூடுதல் வந்து 3வது வாய்ப்பாடுல வந்து வகுபடணும். சரியா? ஸோ இப்போ வந்து மேல 374 அப்ப 3 + 7 + 4 எவ்வளோ? நம்மளுக்கு 14. இந்த 14ங்கிறது 3ஆல வகுப்படுமா? வகுப்படாது. அப்ப வந்து இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட்டா 504 ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆன்ஸர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதாப்பா? ஸோ, இப்ப நீங்க இந்த 504 அப்படிங்கிற நம்பர எடுத்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் வந்து 6ஆலயும் டிவைட் ஆகும், 7ஆலயும் டிவைட் ஆகும், 8ஆலயும் டிவைட் ஆகும், 9ஆலயும் டிவைட் ஆகும், 12ஆலயும் டிவைட் ஆகும். சரியா? இத நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுக்கே புரியும். சரியா? இதுதான் வந்து லீஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ, இத நீங்க நார்மல் மெத்தட்ல போடணும்னா நம்ம எப்படி போடுவோம்? 6 × 7 8 9 அதுக்கப்புறம் 12 இது எல்லாத்துக்கும் வந்து எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வாய்ப்பாடு எடுப்போம்? 2வது வாய்ப்பாடு எடுப்போமா? 2 எடுங்க. 3 7 அதுக்கப்புறம் 4 4 2 8 இங்க 9 அப்படியே வச்சுக்கோங்க. 6 2 12 ஓகேவா? ஸோ அப்போ வந்து 3வது வாய்ப்பாடு எடுங்க. 1 7 4 அதுக்கப்புறம் 3 9 3 2 6 ஓகேவா? ஸோ அடுத்து திரும்ப 2வது வாய்ப்பாடு எடுங்க. 1 7 2 3 1 ஓகேவா?
ஸோ திரும்ப நம்ம இங்கே வேறு எதுவும் நம்ம எடுக்கணுமாப்பா தேவையில்ல. எல்லாமே ஒவ்வொரு நம்பரா வந்து நின்றுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 3 ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 3 6 சரியா? 6 2 12 12 இன்ட்டு 7 84 84 இன்ட்டு 2 168 சரியா? 168 அதுக்கப்புறம் வந்து 504 வருமாப்பா? ஆமாம். 6 12 84 அதுக்கப்புறம் 168 அதுக்கப்புறம் 504 ஓகேவா? ஸோ இப்போ இதனுடைய வேல்யூ என்ன? 504 அப்போ அங்கே வந்து மீதி 1 வந்துச்சா? ஓகேவா? ஸோ இதில் வந்து இதை நம்ம வந்து வகுத்தோம்னா மீதி 1 வராது, சமமாயிரும். அப்போ மீதி 1 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? இந்த இடத்துல வந்து நம்ம ப்ளஸ் 1 பண்ணணும். 505 நம்ம டிவைட் பண்ணாதான் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு 1 கிடைக்கும். கரெக்டா? ஸோ அப்போ 505ங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. சரி இதோட வந்து இன்னைக்கான வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். சரியா? இந்த இந்த 5 மாடல் வந்து நீங்க நல்லா வந்து தரவு பண்ணுங்க. அடுத்து இன்னும் ஒரு 10 மாடல் இருக்கு. சரியா? ஸோ அந்த 10 மாடல அடுத்த 5, 5 மாடலா வந்து 2 வீடியோவா வந்து நம்ம பார்த்துருவோம். ஓகேவாப்பா? சரி ஓகேப்பா. ஸோ வீடியோ வந்து புரிஞ்சிருச்சா? ஈஸியா இருந்துச்சா? அப்படிங்கிறத கீழ வந்து கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க புது ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, மேல சேனலோட லிங்க் பயோல வந்து இது குடுத்துருக்கோம். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அதில வந்து அப்லோட் ஆயிரும். ஓகேவா? சரி ஓகேப்பா. தேங்க் யூ. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.